எஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அது +1 +2 ரெண்டு ஏரியாவிலுமே சைக்ளிக் காம்பவுண்ட் கொடுத்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹாலில் இந்த டாபிக் வரலாம், இல்லை ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் இது வரலாம். சரிங்களா? ஹாலஜன் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிலையோ ஆல்கஹாலில் வரலாம். ஸோ எந்த இடத்துலலாம் ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கும், எங்கெல்லாம் ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். கவனிங்க. ஸோ இதில் இந்த ரிங் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன சார்னா, சார் ஆல்ரெடி இப்போ ஒரு C4 ஒரு 4 கார்பனில் இருக்க ஒரு ரிங்கு 5 கார்பனாக மாறலாம். ஸோ அது ரிங் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா 4 கார்பன் இருக்குது, எனக்கு 4 கார்பன் அப்படின்னா நம்ம இது சொல்லலாம், இது 4 கார்பன். ஸோ இப்போ இந்த 4 கார்பன் வந்து இப்படி 5 கார்பனாக மாறுறது, 5 கார்பன் செயினா, இது 5 கார்பன் செயின் இப்படி சொல்லலாம். ஸோ இப்போ C4லேருந்து C5க்கு மாறுறது, இது வந்து ரிங் எக்ஸ்பான்ஷன். அதாவது ரியாக்டண்ட்டாக இருக்கப்போ 4 கார்பனாக இருக்கான். ஸோ நம்ம ஒரு ரியேஜன் போட்டு ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் 5 கார்பனாக எக்ஸ்டென்ஷன் ஆகுது, ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. தட் இஸ் கால்டு ரிங் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி இந்த 5 கார்பன்லேருந்து என்னவா மாறலாம்னா 6 கார்பனுக்கு மாறலாம். இப்போ 5 கார்பனுங்கிறது இது, இப்போ இது 6 கார்பன் என்ன சொல்லலாம், நம்ம பென்சீன் ரிங் ஷேப்பில் இருந்தால் இது 6 கார்பன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்போல்லாம் சார் இது பாசிபிள், எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா கவனிங்க. நான் அந்த கான்ட்ராக்ஷனுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லிட்டு வர்றேன். ரிங் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இங்கே சொன்னதுக்கு ஆப்போசிட். இப்போ பாருங்கள் 4 கார்பனில் தான் இருக்குது. அவன் அந்த 4 கார்பனில் இருந்து எனக்கு 4 கார்பன் இப்படி இருக்கான். ஸோ அங்கேருந்து எனக்கு 3 கார்பன் இந்த மாதிரி மாறுறான். ஸோ இப்படி 4 கார்பன் டு 3 கார்பன் மாறுறத ரிங் வந்து கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சார் இதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ பாருங்கள், நான் 4 கார்பனில் தான் 2 ரிங் போட்டிருக்கேன். இது 4 கார்பன், இது 4 கார்பன், இதுவும் 4 கார்பன், ப்ளஸ் இங்கே போட்டிருக்கிறது 4 கார்பன். இந்த 4 கார்பனோட சைட் செயினில் எனக்கு கார்போ கேட்டயான் கிரியேட் ஆகியிருந்தா, 4 கார்பனோட சைட் செயினில் எனக்கு கார்போ கேட்டயான் கிரியேட் ஆகியிருந்தா இங்கே என்ன நடக்கும்னா ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். இல்லை சார், எனக்கு அந்த 4 கார்பன் செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த செயினில் இருக்கிற ஒன் ஆஃப் த கார்பனே கார்போ கேட்டயானாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும். ரைட்டுங்களா? முதல்ல இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது எப்படி சார் ரியாக்ஷன் நடக்கும், என்ன நடக்கும் அதை இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல ரிங் எக்ஸ்பான்ஷன், ரிங் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4 கார்பன் டு 5 கார்பன் இப்படி கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது எக்ஸ்பான்ஷன், கார்பன் நம்பர் குறையிறது. இதில் ஒரே ஒரு இதை மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சார் கார்பன் இந்த செயினோட சைடு செயினில் கார்போ கேட்டையான் இருந்தால் எக்ஸ்பான்ஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சைக்ளிக் கார்பன்லேயே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் கான்ட்ராக்ஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு ஒரு சாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டு, ஸோ இப்போ இதில் CH2Br அப்படின்னு இருக்குது, CH2Br. ஸோ இது ஒரு சைக்ளோபியூட்டைல். ஸோ அந்த சைக்ளோபியூட்டைல் குரூப் இருக்குது. அது இல்லாமல் என்ன இருக்குன்னா மெத்தில் புரோமைடுன்னு சொல்லலாம். ஸோ சைக்ளோபியூட்டைல் மெத்தில் புரோமைடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த காம்பவுண்டில் என்ன ரியாக்ட் பண்ண போகிறேன்னா, இந்த காம்பவுண்டில் இப்போ ஒரு அக்வஸ் சில்வர் நைட்ரேட் அப்படின்னு போடுங்க. அக்வஸ் சில்வர் நைட்ரேட். சார் அக்வஸ் சில்வர் நைட்ரேட் போடுறப்ப இங்கே என்ன சார் நடக்கும், முதல்ல நம்ம அந்த ரியாக்ஷனை முதல்ல பார்த்துடலாம். இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அக்வஸ் சில்வர் நைட்ரேட் போடுறப்ப என்ன நடக்கும்னா, சார் நீங்கள் ஹாலஜனில் பாருங்கள், ஹாலஜன் நீங்கள் குளோரின் புரோமின் அயோடின், இந்த குளோரின் புரோமின் அயோடினை பென்சீன் ரிங்கில் இருந்து, சார் பென்சீன் ஒரு ரிங்கில் இருந்தாலும் சரி, ஒரு காம்பவுண்ட்லன்னு ஜென்ரலாக வச்சுக்கோங்களேன். ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஹாலஜனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா, சார் அதுக்கு பெஸ்ட்டு ரிமூவிங் ஏஜென்ட் யாருன்னா சில்வரை சொல்லலாம். அப்போ நீங்கள் ஜென்ரலாகவே சில்வர் ஒரு காம்பவுண்டை போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஹாலஜன் அவன் ஈஸியாக தூக்கிட்டு வெளியில் போயிடுவான். அப்போ இந்த சில்வர் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த புரோமின் எடுத்துகிட்டு AgBrன்னு வெளியில் போயிடுவான், -AgBr. சார் அப்போ இந்த Br மைனஸ் போயிடுச்சுன்னா இங்கே என்ன கிரியேட் ஆகும்னு பாருங்கள். இந்த குரூப் அப்படியே இருக்குது. எனக்கு இந்த CH2 இங்கே என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் கார்போ கேட்டையான் கிரியேட் ஆகும். CH2ன்னு இந்த கார்போ கேட்டையான் பாருங்கள், CH2 வந்து கார்போ கேட்டையான். ஏன்னா இந்த Br வந்து எலக்ட்ரான் எடுத்துட்டு எனக்கு Br மைனஸ்ன்னு போயிட்டா, அப்போ இங்கே ப்ளஸ். சரி சார், அடுத்து என்ன நடக்கும் சரிங்களா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிங் எக்ஸ்பான்ஷனா கான்ட்ராக்ஷனா அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ரியாக்ஷன் என்னங்கிறதுக்கு வருவோம். சரி ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. அப்போ பாருங்கள், எனக்கு இந்த ரிங்கோட சைடு செயினில் என்ன இருக்குன்னா கார்போ கேட்டையான் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ ரிங்கோட சைடு செயினில் கார்போ கேட்டையான் கிரியேட் ஆயிருச்சு. அப்போ இங்கே என்ன நடக்கும்னா ரிங் எக்ஸ்பான்ஷன் தான் நடக்கும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், சைட் செயினில் ரிங் எக்ஸ்பேண்ட் ஆனாங்க பாருங்கள். ரிங்கோட சைட் செயினில் கார்போ கேட்டையான் இருந்தால் அங்கே எக்ஸ்பான்ஷன். சார் நீங்கள் இந்த சைக்ளிக் காம்பவுண்ட் இதுலேயே கார்போ கேட்டையான், அந்த சைக்ளிக் கார்பன்லேயே
கிரியேட் ஆகிருந்தால் ரிங் கான்ட்ராக்ஷன், கண்டிப்பாக இங்கே எக்ஸ்பான்ஷன். ரைட் சார். இப்போ எக்ஸ்பான்ஷன்னா என்ன சார், என்ன நடக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல சரி, இந்த நீங்கள் பாருங்கள், இந்த CH2 இந்த அட்டாச் ஆகிருக்க இந்த சைக்கிளுக்கு இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இதான் ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சார். இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கிறேங்களேன், அப்படி ஒரு ஸ்டார் அப்படி போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டார் அட்டாச் ஆகிருக்க ஒன்று இந்த பாண்டை நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா இந்த பாண்டை எடுத்தாலும் சரி. நான் இப்போ இந்த பாண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாண்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த இடத்துல இப்படி பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இவன் இங்கேருந்து அப்படி பிரேக் ஆகி நேராக இவனோட போய் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த பாண்டு நான் அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜை காட்டுறேன் பாருங்கள் சார். ஆல்ரெடி இருக்கிறது இதுதான். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த பாண்ட் அப்படியே வீக் ஆகுது. கவனிங்க, இங்கே இருக்கிற இந்த பாண்ட் வந்து வீக் ஆகுது. வீக் ஆகிட்டு ஸோ இங்கே போய் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் எனக்கு பாசிட்டிவ் இங்கே தான் இருக்குது. இதுதான் அந்த ஸ்டார் கார்பன். ஸோ இப்படி இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிட்டு ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்னா சார், கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். இங்கே ஜாயின் பண்ணிடுங்க சார். எப்போ இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்களோ அப்போ இங்கே இருந்த பாசிட்டிவ் இருக்கு இல்லைங்களா, அது இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ், அதாவது நம்ம ஸ்டார் கார்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பாசிட்டிவ் வந்துடும். இப்போ இது எவ்வளோ கார்பன் டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. அப்போ எனக்கு ஒரு 5 கார்பன் ரிங், அந்த 5 கார்பன் ரிங்கை பாருங்கள், நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது 5 கார்பன், எனக்கு 5 கார்பன் ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? அப்போ கார்போகேட்டையான் கிடைக்குது. கார்போகேட்டையான் என்ன ஆகுதுன்னா ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் நான் இப்போ எந்த பாண்டை எடுத்திருக்கேன்னு பாருங்கள், இந்த பாண்டை. ஸோ இப்போ இந்த பாண்டில் இருக்க இந்த எலக்ட்ரான், இப்போ இந்த பாண்ட் அப்படின்னா எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் தான் இங்கேருந்து கட் பண்ணி ஸோ இந்த பக்கம் போயிட்டு ஜாயின் பண்ணுறோம். ரைட்டுங்களா? இந்த பாண்டு கட் ஆகி அப்படி இங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி. ரைட் சார். இப்போ எனக்கு ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பாருங்கள், இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா ரிங் எக்ஸ்பான்ஷன். 4 கார்பன் 5 கார்பன் எனக்கு மாறிடுச்சு. ஓகே சார். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நான் இந்த சில்வர் நைட்ரேட்னு எடுத்தேன். சில்வர் நைட்ரேட்டில் இருக்க இப்போ இந்த ஏஜி வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டோம், ப்ளஸ் பிஆரை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டோம், ஏஜிபிஆர்னு போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குது சார்? NO3 இருக்கே, அவன் உள்ளே அட்டாச் ஆவானா அப்படின்னா கிடையாது. ஸோ அங்கே NO3 மட்டும் இல்லை, இந்த NO3 மைனஸ் இருக்குது. அது இல்லாத பாருங்கள், நான் அக்வஸ் அப்படின்னு எடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ அக்வஸ்ங்கிறது வாட்டர். அப்போ வாட்டரில் இருக்க ஒரு H ப்ளஸும் OH மைனஸும் கூட இருக்குன்னு அர்த்தம். அந்த NO3 மைனஸ் மட்டும் இல்லை, வாட்டரோட H ப்ளஸ் NO3 மைனஸ் இருக்குது. இதில் இந்த H ப்ளஸும் NO3 மைனஸும் சேர்ந்து எனக்கு நைட்ரிக் ஆசிட்டாக போயிட்டு இந்த OH மைனஸ் மீதி இருக்கு இல்லைங்களா, இந்த OH மைனஸ் நியூக்ளியோஃபைல் தான் இங்கே ஆட் ஆக போகிறோம். அப்போ OH மைனஸ் நியூக்ளியோஃபைல் இங்கே ஆட் பண்ணால், OH மைனஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல OH, இதுதான் ப்ராடக்ட். பாருங்கள், நம்ம எடுத்துருக்க காம்பவுண்டுக்கு இதுக்கு ரிலேட் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், இதுதான் ரிங் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது ஆல்கஹால்லையும் உங்களுக்கு வரலாம், ப்ளஸ் இதுலேயும் வரலாம். நான் இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சேம் அதே 4 மெம்பர் ரிங் தான் எடுத்திருக்கேன். இது 4 மெம்பர் ரிங். எனக்கு இதில் CH இங்கே CH3 ப்ளஸ் இந்த இடத்துல புரோமின் இருக்குது. இப்படி எடுத்துக்கங்க. இப்போ ப்ராசஸ் அதே ஏஜென்ட் அக்வஸ் AgNO3, அக்வஸ் AgNO3 எடுத்திங்கன்னா மைனஸ் AgBr வெளியில் போயிடும். இந்த அக்வஸில் இருக்க வாட்டரில் இருக்கிற ஹெச்சும் இந்த NO3யும் சேர்ந்து HNO3 போயிடும். அப்போ என்னதான் சார் மீதி இருக்குன்னா ஒரு OH மைனஸ் மட்டும் மீதி இருக்குது. இவனை எங்கே சார் ஆட் பண்ணுறது? டக்குன்னு அவசரப்பட்டு புரோமினோட பிளேஸில் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா முதல்ல இங்கே என்ன நடக்கும், எனக்கு இந்த Br மைனஸ் வெளியில் போகிறான். அப்போ கார்போகேட்டையான் எங்கே கிரியேட் ஆகும்னா இந்த இடத்துல. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே CH3 கார்போகேட்டையான் ப்ளஸ் இங்கே ஃபார்ம் ஆகும் சார். இப்போ இதில் இதுதான் நம்ம ஸ்டார் கார்பன். அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பாண்டு இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த பாண்டு, இங்கே இருக்கிற பாண்டு எனக்கு கட் ஆகி இந்த பக்கம் போயிட்டு இங்கே ஆட் ஆக போகுது. ஸோ இப்போ எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சுன்னா அப்போ டோட்டலாக ரிங்கு பாருங்கள் 1 2 3 4 5 சரி ஆல்ரெடி 4 மெம்பர்டாக இருக்கிறது. இப்போ எனக்கு 5 மெம்பர்டாக 1 2 3 4 5 டோட்டலாக. ஸோ 5 மெம்பர் ரிங் ஆட் ஆகுது. ஆல்ரெடி 1 கொடுத்துட்டோம். அப்போ 5 மெம்பர் ரிங். அப்போ பாருங்கள்
இப்போ இதுதான் இந்த பாசிட்டிவ் கார்பன் வச்சுக்கோங்க. சார் இது பாசிட்டிவ் கார்பன், அதுக்கு பக்கத்தில் தான் பாருங்கள் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஒரு மெத்தில் குரூப் இப்படி தான் ஆட் ஆகும். நல்லா கவனிங்க. நான் பாருங்கள் எந்த இடத்துல ரிங்கு க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு வெளியில் ஒரு பாண்டு போட்டு CH3. இந்த CH3 பக்கத்து கார்பனில் தான் ப்ளஸ் அந்த மாதிரி பாருங்கள். எனக்கு இப்படி தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்தது ஓகே சரி சார். இப்போ இந்த இடத்துல எனக்கு OH மைனஸ் இங்கேயே ஆட் ஆகிருமா? OH மைனஸ் இந்த இடத்துல ஆட் ஆகுமானா இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெபிலிட்டி நம்ம பார்க்கணும். என்னென்னா இது என்ன கார்போகேட்டையான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செகண்டரி கார்போகேட்டையான். ஏன்னா இங்கே இருக்க இந்த பர்டிகுலர் கார்பன் 1 கார்பன் 2 கார்பன் 2 கார்பனோட மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கு. இது செகண்டரி. அதுவே இந்த பிளேஸில் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸில் 1 2 3 3 கார்பன் இருக்குது. சரிங்களா? இங்கே 1 2 3. அப்போ இங்கே எனக்கு ஒரு ஷிஃப்ட் நடக்குது. இந்த இடத்துல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஹைட்ரஜனும் பாசிட்டிவும் இடத்த மாற்றிக்கிறான். ஸோ 1,2 ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 1,2 ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா எனக்கு பாசிட்டிவ் எங்கே கொண்டு வந்துட்டு ப்ளஸ் ஹெச் அங்கே கொண்டு போயிருங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த மெத்தில் இந்த இடத்துல பாசிட்டிவ். ஏன்னா இது டெர்ஷரி கார்போகேட்டையான். கார்போகேட்டையானில் டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். இப்போ நீங்கள் OH ஆட் பண்ணுங்கள். இந்த OH ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி கிடைக்கும். அதே கார்பனில் மெத்தில், அந்த மெத்தில் அட்டாச்சாக இருக்கிற கார்பன்லேயே OH குரூப் இப்படி கிடைக்கும். இதுதான் ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 2 கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு கான்செப்ட் ரிங் எக்ஸ்பான்ஷன், இன்னொரு கான்செப்ட் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா செகண்டரி கார்போகேட்டையான் அட்டாச் ஆகிறத விட டெர்ஷரி கார்போகேட்டையானாக இருந்தால் மோர் ஸ்டேபிள்ங்கிறதுனால அந்த கார்போகேட்டையானோட ஷிஃப்ட் நடந்து இப்படி நடக்குது. ஏன் சார் இங்கே நடக்கலை அப்படின்னா எனக்கு இது எல்லாமே செகண்டரி தான். இங்கே இருக்கிற ப்ளஸ் நீங்கள் இங்கே கொண்டு வந்திருந்தாலும் செகண்டரி தான், இங்கே கொண்டு வந்திருந்தாலும் செகண்டரி தான். அதனால் இங்கே அப்படி ஒரு தேவை இல்லை. ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? இது ரிங் எக்ஸ்பான்ஷன். ரிங் எக்ஸ்பான்ஷனில் நடக்கிற ப்ராசஸ் இதுதான். ஓகே, இப்போ ரிங் கான்ட்ராக்ஷன் அது எங்கே சார் நடக்கும்? இப்போ பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரிங் கான்ட்ராக்ஷனுக்கு ஸோ ரிங் இருக்குது. எனக்கு இதில் டைரெக்டாக BR குரூப் இருக்குது. இதில் நான் சில்வர் நைட்ரேட் AgNO3 அக்வஸ் சில்வர் நைட்ரேட். ஸோ அக்வஸ் சில்வர் நைட்ரேட் கொடுத்துருக்கேன். என்ன சார் நடக்கும்? ஸோ வழக்கம் போல தான் இந்த AgBr எடுத்துகிட்டு மைனஸ் AgBr ப்ளஸ் அக்வஸில் இருக்க வாட்டரில் இருக்கிற H இந்த NO3 எடுத்துகிட்டு HNO3. அப்போ எனக்கு மீதி ஒரு OH மைனஸ் மட்டும் இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே இந்த Br மைனஸ் எனக்கு வெளியில் போயிடுச்சுன்னா, Br மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா இந்த ரிங் அட்டாச் ஆகிருக்கிற இந்த பர்டிகுலர் கார்பனுக்கு என்ன சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சைக்ளிக் கார்பன்லேயே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரிங் கான்ட்ராக்ஷன் என்ன சார் நடக்கும்? இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இதுதான் இப்போ நம்ம டார்கெட் பாண்டு. ஸோ இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா? இது இவன் என்ன பண்ணுறான்னா இங்கே பாண்டை கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி ஒரு பாண்டை கொடுக்க போகிறான். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா பாருங்கள் இது அப்படியே இருக்குது. இந்த பாண்ட் இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இப்போ எப்போ ஜாயின் ஆகிருச்சோ அந்த பாண்டு பக்கத்தில் ப்ளஸ் வந்துடும். நம்ம ஏற்கனவே சொன்ன அதே ரூல் தான் இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் நீங்கள் OH ஆட் பண்ணுங்கள். ஸோ OH மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம்.